இப்போ பைரவி எல்லார்கிட்டயும் வந்து உண்மையாக சொல்லியிருப்பாங்க. எனக்கு விருப்பத்தை மீறி தான் வந்து உங்கள் பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம்லாம் கேட்டு வந்து அன்னபூர்ணி வந்து கோவப்படுறாங்க. இப்பயே நீ இது வந்து வீட்டை விட்டு போயிடாதம்மா, கொஞ்சம் டைமை கொடு. உங்கள் அப்பா அம்மா வந்து ஏற்கனவே வந்து சிந்தோட விஷயத்த கேட்டு ரொம்ப வந்து இதுவாக இருக்காங்க. உன்னோட விஷயத்தை வந்து கேட்டால் இதுவாகிடுவாங்க. நீ கொஞ்சம் டைம் மட்டும் கொடு. அதுக்கப்புறம் நேரம் வரும்போது நீயே போயிடு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து சிவா மட்டும் தான் வந்து ஆறுமுகத்தை மட்டும் நம்புகிறாங்க. ஸோ வந்து சிவா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆறுமுகத்தை வந்து ஸோ வந்து இதுக்கப்புறம் நீ வந்து பார்த்திங்கன்னா சஞ்சயை வந்து கை கொள்ளுமாக வந்து பைரவிக்கிட்டேயும் அன்னபூர்ணி பெரியம்மாக்கிட்டேயும் வந்து நீ நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஹெல்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா வந்து கூட இருந்து பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிந்துவும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகத்துக்கு வந்து உதவியாக இருக்காங்க, ஆறுதலாகவும் இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து சீரியல் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகமும் பைரவியும் எப்படி சேர போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து சிந்துவும் அதுக்கப்புறம் சிவாவும் வந்து சேர்ந்துருப்பாங்க. பட் வந்து அன்னபூர்ணி எப்படி ஏற்றுக்க போகிறாங்க தான் அப்கமிங்கில் வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.